மலையை தரிசிச்சுட்டே அழகாக கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்தி தேட்டரில் டிராகன் மூவி புக் பண்ணியிருந்தோம். அதை பார்க்க தான் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு மூவி பார்த்து, சரி இன்னைக்கு எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். லட்டுக்குட்டியை விட கூட்டிட்டு போயிருந்தோமா, எப்படியாவது அவனை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாப்கார்னை வாங்கிட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கேட்டால் பிரேக் டைமில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி பாப்கார்னை வச்சு எப்படியாவது இன்டர்வல் வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஆன்லைன் புக் பண்ணி போனனால ஃப்ரீயாகவே இருந்தது. கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். படம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு 45 மினிட்ஸ் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்து கதை நல்லா மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது. போய் நம்மளை எவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றி விடுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை அதில் பாதாளத்துக்கு தள்ளிடும் அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. பொய் பித்தலாட்டம் பண்ணால் ஒருத்தரோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மிஷ்கின் கேரக்டரும் ஹீரோவோட அப்பாவாக பண்ணியிருந்தாருல்ல, அவரோட கேரக்டரும் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு யார் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.